இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சிலேருந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்டரியல் டிபார்ட்மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க. இந்த வேக்கன்சி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 35,400 மேலேயே இருக்கும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் மாதம் கடைசி டேட்டாக சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, இன்னும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க, சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது, அதை ஃபுல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. 968 காலி பணிகள் கொண்ட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் போன்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு காலி பணிகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே சேர்த்து தான் 968 காலி பணியிடங்கள். இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை மார்ச் மாதம் 28ஆம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க மத்திய அரசு வேலை. வருகின்ற 18 ஏப்ரல் 2024 அப்ளை பண்ணிக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்பொழுது பேப்பர் 1, பேப்பர் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசிடி ஆப்ஷன் இருக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம். அந்த மெயின் எக்ஸாமில் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். அது முடிஞ்சோடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இருக்கும். உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். இந்த எக்ஸாம் எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் ஹால் டிக்கெட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டேட்டில் உங்களுக்கு விழுந்திருக்கு, எந்த பேட்சில் விழுந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கும்பொழுது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் பார்த்தாச்சு. நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா டயர் 1 தான் பார்த்துருக்கோம், பேஸ் 1 தான் பார்த்துருக்கோம். பேஸ் 2 இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு மே மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஆண்களுக்கும் வேக்கன்சி இருக்குது, பெண்களுக்கும் வேக்கன்சி இருக்குது. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், ஃபரோக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட், மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. டிஃபென்ஸ் செக்டார்லேயும் வேக்கன்சி இருக்குது. அந்த செக்டாரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டில் தான் அதிகமான வேக்கன்சி இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி தமிழ்நாட்டை தவிர்த்தும் இருக்கக்கூடிய இடங்களில் தான் அதிகமான வேக்கன்சி இருக்குது. இந்த இடத்துல ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பொறுத்தவரையை பார்த்திங்கன்னா 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சில பேர் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். பெண்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிலாங்ஸ் டு பார்த்திங்கன்னா SC ST கேண்டிடேட், இவங்கெல்லாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டான ssc.gov.in சொல்லக்கூடிய வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களுடைய அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் தேவைப்படுது. அதை கரெக்டான ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா BTech டிப்ளமோ சிவில் பண்ணியிருக்கணும். இதுவே இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் பண்ணுறீங்கன்னா BTech டிப்ளமோ இதில் சிவில் அல்லது மெக்கானிக்கல் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா போஸ்ட்டுக்குமே அதுதான் கொடுத்துருக்காங்க. 3 இயர் டிப்ளமோ பண்ணியிருக்கணும், 2 இயர் டிப்ளமோ கிடையாது. இதையும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் 12th முடிச்சுட்டு 2 இயர் பண்ணியிருப்பாங்க, அவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 3 இயர் டிப்ளமோ பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே 32 வயசு வரை இருக்கிறவங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக இருக்குது. இப்படி அப்ளை பண்ணுறவங்க இப்போ 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2/8/1994 1/8/2006 பிறந்தவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே 32 வயசு வரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/8/1992 1/8/2006 பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டை பொறுத்து அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 32 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே இப்போ கீழே இருக்கக்கூடிய போஸ்ட் ஒரு சில போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டகரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஒரு சில போஸ்ட்டுக்கு
இப்போ ஓபிசி அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடியது இந்த இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஓபிசி அப்படின்னு வரும்பொழுது 33 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயசு போட்டிருந்தா. இதுவே வந்து 32 வயசு போட்டிருந்தா 35 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதில் வந்து இதே மாதிரி வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள், எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் பொறுத்தவரை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1 வந்து 200 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம். பேப்பர் 2 வந்து 300 மார்க்குக்கு. 2 பேப்பருமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ட் இருந்துச்சு, தற்பொழுது வந்து ரெண்டுமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. 0.25 மார்க் பார்த்தீங்கன்னா டிடெக்டட் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர், அதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் மார்க் வந்து பேப்பர் 2க்கு வந்து 1 மார்க்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இது நீங்கள் எழுதுறீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ளை பண்ணீங்களோ இந்த டெக்னிக்கல் நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும் 100 மார்க்குக்கு. இதே மாதிரி வந்து சிவில்னால் சிவில், அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல்னால் ஸ்ட்ரக்சரல், இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் தான். அதில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, நீங்கள் இதில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொஸ்டின் வரும். 100 கொஸ்டின் 300 மார்க்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெண்டுமே சேம் டேட்டில் நடக்குமா, இல்லை அடுத்தடுத்த டேட்டில் நடக்குமா, இல்லை ஒரு இதில் பாஸ் பண்ணவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்து கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கான சிலபஸ். மற்றபடி இருக்கக்கூடிய சிலபஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ப்ரீஃபாக வந்து பார்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2023ல் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துருக்கு, டயர் 1ல் கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா வந்து ஆன்லைனில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இன்மாட்டில் எழுதக்கூடிய எக்ஸாம் அளவு கூட இருக்காது, அதை விட கொஞ்சம் வந்து நார்மலாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து விடக்கூடிய இன்ஜினியரிங் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வந்து கேட்குறாங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து பியூராக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் கேட்குறாங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் வரும். அதில் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். பட் அதை விட வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சேலரியும் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணி இதில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நண்பர்கள்.